ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு பாரம்பரியமான ஹெல்த்தியான ஒரு கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை உளுந்து, தேங்காய் பால், பச்சரிசி எல்லாம் சேர்த்து தான் பண்ண போகிறோம். இதில் உளுந்துக்கு பதிலாக பச்சை பயிறு கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இதை முன்னாடியெல்லாம் உரலில் ஃப்ரெஷ்ஷாக இடித்து மணக்க செய்வாங்க. ஆனால் இப்போ என்கிட்ட உரலெல்லாம் இல்லை, நான் மிக்சியில் எப்படி பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். இந்த ரெசிபியை எங்கள் அம்மா தான் சொல்லி தந்தாங்க. ரெசிபிக்கு போக முன்னாடி என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸை நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும். கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு முதல்ல அரிசி மாவு ரெடி பண்ணணும். அதுக்காக நான் 500 கிராம் அரிசி எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சு அதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன். தண்ணியை நல்லா வடிகட்டின அப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். அப்போது அது நல்லா பவுடராகி வரும் நமக்கு. இப்போ பாருங்கள், நல்ல பவுடராகி வந்திருக்கு. இந்த மாவை ஜல்லடையில் போட்டு நல்லா அரிச்சு எடுத்துக்கணும். அதுக்காக ஜல்லடை எடுக்கணும். இதில் 3 விதமான ஜல்லடை கொடுப்பாங்க. ஒன்று ரொம்ப சின்ன ஹோலாக இருக்கும், இன்னொன்று அந்த ரவா சைஸ் ஹோலாக இருக்கும், இன்னொன்று அதை விட பெருசாக இருக்கும். நமக்கு இந்த மாவுக்கு தேவையானது ரவா சைஸ் ஹோல் இருக்கிற ஜல்லடை தான் நமக்கு வேணும். அதை அந்த ஜல்லடையில் நல்லா ஃபிட் பண்ணிவிட்டு இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். இந்த ரவை பதத்தில் அந்த மாவு இருக்கும்போது தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. மொத்தத்தையும் ஜலிச்சு எடுத்தாச்சு. அடுத்து மீதி வரதையும் திரும்ப மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், மாவை சூப்பராக சலிச்சு எடுத்தாச்சு. அடுத்து இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நம்ம ஜலிச்சு வச்சுருக்க மாவை ஒரு கடாயில் போட்டு நல்லா வறுக்கணும். இதை இடியப்ப மாவு பதத்துக்கு நம்ம நல்லா வறுக்க வேண்டாம். லைட்டாக இதில் உள்ள ஈரப்பதம் எல்லாம் போகிற அளவுக்கு நம்ம வறுத்தெடுத்தால் போதும். இதெல்லாம் பண்ணுறதுக்கு டைம் இருக்கிறவங்க வறுத்து எடுத்துக்கோங்க, இல்லாதவங்க நார்மல் அரிசி மாவு கூட எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுக்கும்போது அதோட டேஸ்ட்டும் மணமும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் உள்ள ஈரப்பதம் எல்லாம் போய் இந்த மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே நல்லா ஆற விட்டுடலாம். அடுத்து நம்ம இந்த கொழுக்கட்டைக்கு தேவையான இந்த உளுந்தை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நான் 1 கப் மாவுக்கு 1/4 கப் உளுந்து எடுத்திருக்கேன். இதை இந்த வாணலியில் போட்டு நல்லா வறுத்துக்கணும். இதை நல்லா வறுத்துட்டு இருக்கும்போது நல்ல மணம் வரும். அந்த மணம் வர்றது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கு மேலே விட்டுடாதீங்க, அது ஒரு மாதிரி தீஞ்சு போயிடும், அதோட டேஸ்ட்டே மாறிடும். அதனால் இதை நல்ல மணம் வர்றது வரைக்கும் லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது நான் வறுத்து வச்சுருக்க மாவுலேருந்து 1 கப் மாவு எடுத்திருக்கேன். இது சுமார் 200 கிராம் இருக்கும். இது கூட 1/4 கப் துருவிய தேங்காய் சேர்த்துக்கணும். இந்த கொழுக்கட்டைக்கு தேவையான உப்பு, அடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த உளுந்தையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். முதல்ல அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து புட்டு மாவு மிக்ஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது இப்படி உருண்டை பிடிக்கிற பதம் வர்றது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், இது நல்லா உருண்டை பிடிக்க வருது. இதுக்கு மேலே இதில் தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போது நம்ம எல்லா மாவையும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி வச்சதுக்கப்புறமா கடைசியாக நம்ம 2 டேபிள் ஸ்பூன் மாவு மீதி வச்சுக்கலாம். இது நம்ம கொழுக்கட்டை பண்ணும்போது அந்த தண்ணி கெட்டியாகிறதுக்கு யூஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம இந்த கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு 2 கப் 2ஆம் மற்றும் 3ஆம் தேங்காய் பால் தேவைப்படும். அதே மாதிரி ஒரு 1/4 கப் முதலாம் தேங்காய் பாலும் எடுத்து வச்சுக்கோங்க. கொழுக்கட்டை பண்ணுற பாத்திரத்தில் இந்த 2ஆம் தேங்காய் பால் மொத்தமாக சேர்த்து இந்த கொழுக்கட்டை வேகிற அளவுக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துக்கணும். அதில் இப்போ இந்த தண்ணி தேங்காய் பாலெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். நான் இப்போ இதில் உப்பு சேர்க்குறேன். இனிப்பு வேணும்னு நினைக்கிறவங்க இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம கடைசியாக இதில் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம்.
இப்போ இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்க பாலை ஒன்று ஒன்றா இதில் சேர்க்கணும். இப்போது எல்லா பாலையும் நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமா இதை உடனே கிளறி விட்டுடாதீங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வேகட்டும். 5 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறமா இதை நம்ம லைட்டாக கிளறி விடலாம். அப்போது அந்த உருண்டைகளெல்லாம் கெட்டி ஆகிடும். இப்போ பாருங்கள், ஒரு 8 நிமிஷத்துக்கு அப்புறமா இது நல்லா வெந்து ரெடியாகி இருக்கு. இப்போ நமக்கு அந்த தேங்காய் பால் வந்து கொஞ்சம் தண்ணி பதத்தில் இருக்குது. இது கெட்டி ஆகிறதுக்கு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் மாவு எடுத்து வச்சுருந்தோம்ல, அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை நல்லா கரைச்சி இதில் சேர்த்து கொதிக்க விடணும். இப்போது இதுவும் சேர்ந்து நல்லா கெட்டியாகியாச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டி பதம் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு அந்த மாவு சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த கொழுக்கட்டைக்கு மணம் சேர்க்கறதுக்காக 1 டீஸ்பூன் சுக்கு பொடியும் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கணும். இது சேர்க்கும்போது இந்த கொழுக்கட்டைக்கு ஒரு நல்ல மணமும் டேஸ்ட் கிடைக்கும். இப்போது எல்லாம் ரெடி ஆகியாச்சு. கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்க முதலாம் தேங்காய் பாலையும் இதில் சேர்த்துக்கணும். முதலாம் தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் இதை ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. அது கொதிக்க ஆரம்பித்த உடனே ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், நமக்கு நல்ல க்ரீமியான நல்ல கமகமான தேங்காய் பால் கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகியாச்சு. இதை இப்போ பரிமாறும்போது பாருங்கள் இது எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு. இதை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் சாப்பிட்லாம். குழந்தைங்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த உளுந்தை வந்து நம்ம நல்லா வறுத்து சேர்க்குறதால இது இந்த தண்ணியிலேயே வெந்துடும். அந்த கொழுக்கட்டையில் இந்த உளுந்து சேர்ந்து கடிபடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் உளுந்துக்கு பதிலாக பச்சை பயிறு கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். உப்பு பிடிக்காதவங்க கடைசியாக இதில் ப்ரௌன் சுகர் சேர்த்து பரிமாறிக்கோங்க. அப்போது இதோட டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக மாவடிச்சு பண்ணும்போது அதோட டேஸ்ட்டு வந்து இன்னும் தூக்கி கொடுக்கும். அதோட மணமும் ஃப்ளேவரும் ரொம்ப அதிகமாகுங்க. நீங்கள் எல்லோரும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.